உங்களுக்கு இந்த ரேசிங் மூவிலாம் பிடிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ற மூவிய கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி 5000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண மூவி தான் F1. இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி நான் சொல்றேன். அதை கேட்டுட்டு இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா வேணாமான்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹீரோ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு F1 ரேசரா இருந்துகிட்டு இருந்தவரு, அப்போ ஒரு ஆக்சிடென்ட்னால அவர் ஃபீல்ட விட்டு வெளியே வந்து இந்த மது சூதுன்னு அதுக்கு அடிமையாகி சும்மா பணம் தேவைக்குன்னு ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து F1 ரேஸ்ல ஒரு ரேசிங் கம்பெனி வச்சிருக்காரு. அவரோட டீமும் லாஸ்ட் 3 சீசன்ல ஒரு ரேஸ்ல கூட ஜெயிக்காம இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப எப்படியாச்சும் கடைசி இருக்கிற 9 ரேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ரேஸ்லயாவது ஜெயிச்சாதான் அவரோட டீமை டிஸ்குவாலிஃபை பண்ணாம தப்பிக்க வைக்க முடியும். இந்த நிலைமையில தான் அவரும் நம்ம ஹீரோவை தேடி வராரு. அப்ப நம்ம ஹீரோவும் சரி என் நண்பனா போயிட்டா அப்படின்னு 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் F1 ரேஸ்ல ஜாயின் பண்றாரு. அப்ப அந்த 9 ரேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ரேஸ்லயாவது நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையான்னு சொல்ற மீதி கதை தான் இந்த மொத்த படமே. சோ இதுக்கு மேல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை நம்ம சேனல்ல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். சோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி